மூணாவது பொசிஷன்ல இப்போ வந்து இவரு சபரி இருக்காரு. சபரியோட கேம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு ஓகே. பட் வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாலே கிடையாது. ஸோ சபரிக்கான ஒரு நல்ல ஃப்ரேம் இருந்துச்சு. அந்த ஃப்ரேம் வந்து டோட்டலாக வந்து சபரி வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அவருக்கான ஃப்ரேமே கிடையாது. அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா வந்து இந்த ஒரே ஒரு டாஸ்க் இருக்குல்ல, அந்த பாட்டில் டாஸ்க் டோட்டலாக வந்து அவர் வந்து அது இது பண்ணிக்கிட்டாரு. அவர் நேமே ஸ்பாயில் பண்ணிட்டாரு. ஸோ பாரு வந்து அடிச்ச தப்பு கிடையாது, தெரியாமல் அடிபட்டுச்சுன்னு. ஸோ பாரு வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. ப்ளஸ் அந்த எல்லாருமே வந்து தெரியாமல் பட்டுச்சுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் அந்த சபரி என்ன பண்ணாருன்னா வேணும்னு தான் அடிச்சேன்னு சொல்லி வீம்பு போய் சொன்னது வந்து அவரோட டோட்டலாக அவரோட கேம் பிளேவே வந்து காலி ஆயிடுச்சுங்க. ஸோ ஏன்னா வந்து பயங்கரமாக நடிச்சிட்டு இருந்தார், பயங்கரமாக நடிச்சிட்டு இருந்தார் சபரியெல்லாம். நான் நல்லவன், நான் ஒரு நிமிஷம் எல்லார்கிட்டையும் பேசி வெயிட் பண்ணி பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தேன். டோட்டலாக காலி. ப்ளஸ் வந்து தலையாக இருந்துட்டு ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லி அதுக்கும் காலி. ஸோ அவரோட டோட்டலாக ஒரு நேமே வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகிட்டு ரொம்ப ஃபஸ்ட் ஆகிட்டார் சபரி. ஸோ அதான் வந்து ஓப்பனாக சொல்லணும். அது ஆறாவது இடத்துல வந்து சாண்ட்ரா இருக்காங்க. சாண்ட்ராவோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 10,254 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 6%. ஸோ போன வாரம் எல்லாம் நாமினேஷன் வரும்போது சாண்ட்ரா தான் முதல் இடத்துல இருந்தாங்க. பயங்கரமாக ஓட்டெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க, நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அவங்க கேம் பிளேவே காணும், ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் சில இடத்துல பாயிண்ட் பேசுகிறாங்க. பட் பின்னாடி இந்த இது பேசுவாங்கல்ல, புரளியெல்லாம் பேசுவாங்க, அவங்கள பற்றி அது பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிரஜன் கூட சேர்ந்து நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிரஜன் வெளியில் எவிக்ட் ஆயிருந்தா வந்து சாண்ட்ராவோட கேம் நல்லா இருக்கும். அது வரைக்கும் சாண்ட்ரா இருப்பாங்க, நம்மளுக்கு தெரியல. ஓகேங்களா, அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மக்களே. அதுக்கப்புறம்